கீழே கொட்டினது சத்து மாவுன்னு மட்டும் யாரும் நினச்சிடாங்க, அது வே ப்ரோட்டீனு. நேற்று போட்டிருந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நைட்டு வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லி. அதனால் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சோம். 9:30க்கு எந்திரிச்சு காலையில் அப்படியே ஓட்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்க உட்காந்தாச்சு. அப்போ தான் இந்த என்ட்ரி கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வே ப்ரோட்டீன் ஆர்டர் போட்டிருக்கேன். ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த கடைசி 45 நாளைக்கு நான் எடுக்க போகிறேன் வே ப்ரோட்டீன் அதிகப்படுத்தி ஃபேட்டை குறைக்க போகிறேன். எப்படி அதான் இதே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதனால் இதையே ஆர்டர் போட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் சுற்றி அப்படியே வே ப்ரோட்டீன் பாக்கெட்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செஸ்ட் டே. அதனால் போயிட்டு டக்குன்னு காஸ்ட்யூமே சேஞ்ச் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அருமையான ஒரு ஒர்க் அவுட்டு. நறுக்குன்னு ஒரு 7 வேரியேஷனை போட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நுங்கு இருந்துச்சு. அதை கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே வே ப்ரோட்டீன் எடுத்து வாட்டர் கேனில் போடுறதுக்கு பதிலாக மூடி கொஞ்சம் சின்னதாகிடுச்சு, அதனால் கீழே கொட்டிருச்சு ஃபுல்லாக. சரி ஓகே போனால் போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கிரியேட்டின் எடுத்து அப்படியே போட்டு கலக்கி குடிச்சு பார்த்தோம். வாட்டர்மெலன் ஃப்ளேவர் கிரியேட்டின்றதுனால டேஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படியே வேலை கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா மணி 11:30. நம்ம தூங்குறப்ப 12 ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.